தன்னுடைய இயக்கத்துல சிம்புவை தொடர்ந்து 3 படங்களை நடிக்க வச்சு சினிமாவுடைய ஒரிஜினல் சூப்பர் ஸ்டாரா ஆகி காட்டுறேன் அப்படின்னு சீமான் சபதம் எடுத்திருக்காரு. அதற்கு சிம்புவும் தயாராகிட்டாருன்னு தான் தோணுது. சமீபத்துல தந்தை பெரியார் புகழ் பேசும்போது பெரியார் குத்து என்ற பாடலை பாடி அதற்கு டான்ஸும் ஆடிய சிம்புவுக்கு பெரியார் திடல்ல பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அந்த விழாவுல சிம்பு, மதன் கார்கி, தயாரிப்பாளர் தீபன், சஞ்சய் ஆகியோர் கி வீரமணி பொன்னாடை போத்தி வாழ்த்தும் தெரிவிச்சாரு. விழாவுல சற்று முதிர்ச்சியாக பேசிய சிம்பு, சின்ன வயதுல இருந்தே நிறைய மேடைகளை பார்த்திருக்க, சினிமா, ஸ்கூல் ஆகிய மேடைகளை தாண்டி இந்த மேடையை நான் ரொம்பவே ஸ்பெஷலாகத்தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத பாராட்டு என்று நினைப்பதை விட இதுல எனக்கும் ஒரு இடம் கிடைத்திருக்கிறது என சந்தோஷப்படுறேன். ஒரு மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கான புத்தகத்தை படித்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். ஆனா பெரியாரை பற்றி படிக்க வேண்டுமானால் கடவுளை மற மனிதனை நினை, அவ்வளவுதான். முதல்ல ஒரு மனிதனாக இன்னொரு மனிதரை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பிறகு எப்படி கடவுளை பற்றி புரியும் அப்படின்னு பேசியிருக்காரு. இதை தொடர்ந்து சிம்புவிடம் பல பேர் இந்த கேள்விதான் கேட்பாங்களாம். அதற்கும் அவர் பதிலளிச்சிருக்காரு. இவ்வளவு பேர் சினிமால இருக்காங்க, மனதுல பட்டதை ஓப்பனா பேசிடுறீங்க, உங்களை சுத்தி ஏகப்பட்ட சர்ச்சைகள், எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இவர்கிட்ட பல பேரும் கேட்பாங்களாம். அதற்கு இவர் கூறும் ஒரே பதில் என்னன்னா, அந்த தன்னம்பிக்கைக்கு முழுக்க முழுக்க காரணம் அவருடைய அப்பா டிஆர் தானாம். அதற்கு பிறகு மனதுல பட்டதை என்ன வேண்டுமானாலும் பேசலாமாம், ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்ற தைரியத்தை கொடுத்தது பெரியார் தானா, அதனால மட்டுமே என்னால அப்படி பேச முடியுதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்க காலகட்டத்துல பெரியாரை கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால் அவரை பத்தி தெரிந்து கொண்டதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையாம். அதற்காக தான் இந்த பாடலை பாடினேன், ஆடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனை பெரியார் பாடல் என்று போடாம பெரியார் குத்து பாடல் என போட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் பேசிய எல்லாமே குத்து மாதிரி தான் இருக்குமா. அந்த பாடல் வெற்றியடைய காரணம் நான் இல்லை, பெரியார் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுக்குதான் அவங்க கடுமையாக உழைத்தாங்களாம். அதற்காக கிடைத்த இந்த அங்கீகாரத்திற்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு சிம்பு. சீமான் சிம்புவை வைத்து தொடர்ச்சியாக 3 படத்தை இயக்க போறாரு. அது மட்டும் இல்லாம சிம்புவை ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சூப்பர் ஸ்டார் போட்டிக்கு முன்னிலை வகிப்பது அஜித்தும் விஜயும் தான். இவர் சூப்பர் ஸ்டார் இடத்தை தொடணும் அப்படின்னா இவங்க 2 பேரை தாண்டி தான் தொடணும். அதனால இவர் அஜித் விஜய்க்கு போட்டியாக களமிறங்குறார் அப்படின்னு கோலிவுட்லயும் பேச்சு அடிபட்டு வருது. இந்த தகவலை பற்றிய உங்களின் கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.